சிந்து பைரவில அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே எடுக்கிற ஒரே கதை தான். சிந்து சிவாவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பைரவி ஆறுமுகத்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்து தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து எசக்கி ஒரு பிளான் போட்டு மண்டபத்துல இருந்து சிந்துவ கடத்துறாரு. இதே மாதிரி தான் ஈரமான ரோஜாவேல பிரியாவ அவர் லவ்வர் கடத்துறாரு. சிந்து ஏதாவது பண்ணி சிவாவ கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, இங்க கதை வேற மாதிரி போய் கல்யாணம் நடக்க போறது பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் தான் போல. சிந்து காணான்னு மண்டபம் ஃபுல்லா தேடுறாங்க. அவங்க அம்மா, அப்பா, பைரவி எல்லாம். அத ஆறுமுகத்தோட அம்மா கிட்டயும் சொல்றாரு. இத கேட்டு அன்னபூர்ணி அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் என் பையன் கல்யாணம் நின்றுச்சே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உன் பையன் கல்யாணம் நிக்காது அன்னபூர்ணி, நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கால்ல விழறாரு சத்யராஜ். நீ ஆறுமுகத்த கல்யாணம் பண்ணிக்கலைனா என் பொணம் தான் இந்த மண்டபத்த விட்டு போகும்னு எப்பவும் போல பிளாக்மெயில் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்தே ஆறுமுகம்னா பைரவிக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. எப்படியும் ஒத்துக்க தான் போறாங்க. ஆறுமுகத்த கல்யாணம் பண்ணிக்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவோட நிலைமை என்ன ஆக போகுது? சிந்து சிவா கல்யாணம் இப்ப நடக்க போதா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க போதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.